அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வெள்ளிவாக்கத்தில் தாவேக்கா ஏதோ ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் நெட்டக்காலம் ஆதவர்ஜுனாவும் பங்கெடுத்திருக்கா. அந்த கூட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த பில்டிங்கில் ஏதோ ஒரு பில்டிங்கில் இருந்து 2 பேர் கண்ணாடி பாட்டில்களையெல்லாம் தூக்கி கூட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் மேலே எரிஞ்சிருக்காங்களாம். எரிஞ்ச இடத்துல அது ஏதோ ஒரு பெண்ணுடைய தோளில் ஏதோ விழுந்து அந்த கண்ணாடி பாட்டில் உடைஞ்சி கண்ணாடி துகள்கள்லாம் அப்படியே பறந்துருக்கு, எல்லாம் அங்கங்கே விழுந்திருக்கு. அதுக்கு பிறகு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் வந்து இதை விரைந்து கண்டுபிடிச்சு 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேகா காரணங்க. அதில் ஒருத்தனுடைய மொபைல் ஃபோனை வாங்கி பார்த்ததில் அந்த மொபைல் ஃபோனில் விஜயோடைய புகைப்படத்தை வால்பேப்பராக வச்சுருக்கான். இவனுங்களே பாம்பு வைப்பானுங்களாம், இவனுங்களே எடுப்பானுங்களாம். ஆதவர்ஜுனா அந்த கூட்டத்தில் என்ன கத்துறான் தெரியுமா? திமுக முதலமைச்சரே நிறுத்துங்க, இதோட நாங்கள் எத்தனை தடவை தான் எங்களை அடிப்பீங்க, நாங்கள் எவ்வளோ அடி தான் வாங்குறது, அப்படி இப்படின்னு கடந்து கத்துறாங்க. இதில் இந்த தாவேக்கா காரணங்களே அவனுக்கு ட்ரோன் விடுவானுங்க இல்லையா, அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் வந்து ஏதோ ஒரு வீட்டுடைய மாடியில், வீடா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மாடியில இருந்து பாட்டில்களை தூக்கி எரியிறானுங்க, எரிஞ்சுக்கிட்டு அங்கேயே நிற்கிறானுங்க. அது பதிவாயிருக்கு. இப்போ திமுக தான் இதை பண்ணிச்சுன்னு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இப்படி எவனாவது பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான் அப்படின்னா இப்படி செய்யக்கூடியவன் அந்த இடத்துல நிற்பானா? தாவேக்கா தவிட்டு தற்கொலைகள் தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அங்கேயே நிற்பானுங்க ஆதாரத்துக்காக. தாவேக்கா காரனுங்க விடக்கூடிய ட்ரோன் காரனுக்கு எப்படி தெரியும் இப்படி ஒன்று நடக்க போகுது, இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எப்படி தெரியும்? சரி, அப்படியே அவன் வந்து நடந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறான் அந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த பாட்டில தூக்கி வீசினவனுங்க எதுக்காக அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கானுங்க? ட்ரோன்லாம் பறக்கும், எப்படியும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, எப்படியும் எடுப்பாங்க, இதெல்லாம்ன்றது தெரிஞ்சும் கூட அங்கேயே எவனா நிற்பானா பிளான் பண்ணி பண்ணக்கூடியவன்? ஆனால் அறிவு கிட்ட முட்டா பயல்களா செய்கிறதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு மண்டை மேலே இருக்க கொண்டையை மறக்கிறானுங்க. இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக்கு. சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர் அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம், நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறையினை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறீங்களா? இதே இடத்துல நாங்கள் உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். என்ன அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு? கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு.க. ஸ்டாலின் சார், நிப்பாட்டுங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க, எவ்வளவுதான் அடிப்பீங்கன்னு கேட்கிறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால். காவல்துறை எப்படா உங்க கூட்டத்தில் இருக்க பெண்கள் மேலே கை வச்சாங்க? அவங்க ஏன்டா வைக்க போறாங்க? ஏன்டா தவிட்டு தற்கொலை 4 வார்த்தையை எங்க எப்படி சேர்த்து பேசணுன்னே தெரியல உனக்கு. காவல்துறை எங்கள் பெண் மீது கை வைத்தால் அப்படின்ற ஏன் வைக்க போறாங்க? ஏன்டா லூசாடா நீனு? காவல்துறை மேலே இப்படி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்க, காவல்துறைக்கு வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்க பைத்தியக்கார பயல. அங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் ஆதவர்ஜுனா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன், இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்காத இங்கே உட்காருவோம். என்னங்க இவனுங்க இப்படி இறங்கிட்டானுங்க? இவனுங்களே ஆள் செட் பண்ணி இவனுங்களே இந்த மாதிரி பாட்டில் வீச வச்சுக்கிட்டு இவனுங்களே இப்போ வந்து திமுகன்றானுங்க. சொந்த கட்சிக்காரனுங்களை கொன்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஏதாவது ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்ச மிருகங்களாட்டும் தெரியுறானுங்க. இதே தான் கரூர்லையும் பண்ணானுங்க. இந்த அனுதாப வாக்குகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறானுங்க இவனுங்க. கரூரில் பார்த்தீங்கன்னா பிளேடை வச்சு கீறிட்டாங்க, அப்படி குத்துனாங்க, இப்படி குத்துனாங்க, அப்படி இப்படின்ட்டு அவதூறு பரப்புனானுங்க, ஊசி போட்டுட்டாங்கலாம் சொன்னானுங்க. இங்கே என்னன்னா பாட்டில தூக்கி எறிகிறாங்கன்றானுங்க. ஏண்டா யாரா நீங்கெல்லாம்? தமிழ்நாடு முழுக்க அதிமுக பிரச்சாரம் பண்ணுது, பாஜக பிரச்சாரம் பண்ணுது, எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் தமிழர் பண்ணுது, ஏன் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் திமுக எந்த குடைச்சலும் கொடுக்கல. இவனுங்க ஒரு ஆளுமயிர்னு இவனுங்க கூட்டத்துக்குள்ளே போய் திமுக வந்து இப்படி பாட்டில் வீசுதான். வேற வேலை மசர் இல்லையாடா எங்களுக்கு? திமுக ஒன்றும் உங்களை மாதிரி கோலை கூட்டம் கிடையாது. எதிரியா இருந்தான்னு சொன்னா அவனை நேர்லயே நிக்க வச்சு அவன் செவலை கழட்டி அவன் கையிலேயே கொடுத்து அனுப்புறதா எங்களுடைய பழக்கம். புரியுதா? இப்படி வந்து பாட்டில தூக்கி போட்டு ஓடுறது வந்து திமுக காரன் பழக்கம் கிடையாது. இப்படி கோமாளித்தனமா அங்கேயே பாட்டில தூக்கி போட்டுட்டு அங்கேயே நிப்பாராம், ஒரு போன்ல இப்படி லைட் அடிச்சுட்டு அப்படி நிக்கிறாரு மாடியில. இப்படி எல்லாம் முதுகுல குத்திக்கிட்டு ஓடுறதுக்கு திமுக காரன் என்ன தாவேக்கா தவிட்டு தற்கொலையா? அரசியல் ரீதியாக தேர்தல்ல உங்களை நேராவே நிக்க வச்சு போட்டு செய்ன்னு செய்ய வேண்டானாங்க. இப்படி எல்லாம் ஓடி ஒளிஞ்சு குறுக்கு வெளிகளில் போற பழக்கம் எங்களுக்கெல்லாம் கிடையாது. எத்தனையோ பேரை பார்த்த இயக்கம்
இவன்லாம் ஒரு ஆளுமயிறு விஜய் தருதலை பய, வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளே பார்த்துக்கிறதுக்கு வக்கில் அதை தருதலை பய இவனை திமுக போய் அடிக்க போதான். திமுக முன்னாடி வந்து நிக்கிறது கூட திராணி இல்லாம பயந்து போய் 2 தொகுதியை சூஸ் பண்ணி 2 தொகுதியில போய் நின்றுகிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு தொகுதியிலேயே ஜெயிக்கிறோன்னு பயந்து போய். திமுகல என்னைக்குமே யாருமே ஒரு தொகுதியை தாண்டி நின்னதே கிடையாது. 2 தொகுதியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் ஒருத்தர் கூட திமுக வரலாற்றுல ஜெயிச்சா அந்த தொகுதியில ஜெயிப்போம், இல்லையா தோத்துட்டு போவோம். அதுதான் திமுகவுடைய வரலாறு. அது எப்படிடா மற்ற எங்கேயுமே யாருக்குமே நடக்காததான் உங்களுக்கு மட்டும் வித்தியாசமா வினோதமா நடக்குது? அப்படி என்ன நீங்க வித்தியாசமான அரசியலை பண்ணி திமுகவுக்கு அப்படி குடைச்சலை கொடுத்து திமுக அவங்களை ஏதோ பழி வாங்கணும்னு நினைச்சு அப்படி என்ன நீங்க டிஃப்ரெண்டா என்ன புடுங்கி புளுத்தி தள்ளிட்டு இருக்கீங்க? பாஜக பண்ணாத அரசியலா, அதிமுக பண்ணாத அரசியலே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட கோமாளி கூட்டமே. ஆதவர்ஜுனா ஏற்கனவே வன்முறையை தூண்டும் விதமாக கரூர் சம்பவத்திலே ஒரு பதிவு போட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வன்முறையை தமிழ்நாட்டில் தூண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்சி போய் திரிகிறான். தாவேக்காவுடைய கூட்டத்திற்கு பெண்களோ ஆண்களோ, அதே முக்கியமாக பெண்கள் போறதை தவிர்த்து கொள்ளுங்கள், உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அவனே என்ன வேணா பண்ணிக்கிட்டு திமுக மேல பழிய போடுறதுக்காக வெறி பிடிச்சி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆகவே இவனுங்க கூட்டத்துக்கு பக்கம் மக்கள் போறதை தவிர்க்க வேண்டும். தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது வன்முறையை தூண்டி ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டு அதை திமுக மேல பழிய தூக்கி போட்டு அதை வச்சு ஏதாவது வாக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்சி போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆகவே மக்கள் அனைவரும் விழிப்புடன் கவனமா இருங்க. ஆதவர்ஜுனா கலவரத்தை தூண்டி விட்டுட்டு நான் மென்டல்னு எழுதி கொடுத்துட்டு ஓடிடுவான், இல்லைன்னா டெல்லிக்கு போய் தஞ்சம் புகுந்துருவான். இந்த தாவேக்காவை சேர்ந்த இளைஞர்கள் விஜய்க்காக நான் நிற்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னா கேஸ் வாங்கிட்டு நீங்க தான் மாட்டுவீங்க. உங்க லைஃப் தான் போகும். ஆதவர்ஜுனாலாம் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டான். இப்போ கூட ஆதவர்ஜுனா சொல்லி தான் அந்த 2 பசங்களும் ஏதோ செஞ்சிருக்கானுங்க. அவனுங்க லைஃப் என்ன ஆக போதோ தெரியல. அவனுங்க கதி அதோ கதி தான். இந்த சம்பவம் நடந்ததுமே திமுக தான் குறை சொல்றான் இந்த ஆதவர்ஜுனா. அது எப்படி? யார் வேணா பண்ணிருக்கலாம் இல்லையா? அது ஏன் திமுகன்னு சொல்லிட்டு அது எப்படி அந்த கன்க்ளூஷனுக்கு எப்படி வந்தா, அந்த முடிவுக்கு எப்படி வந்தா ஆதவர்ஜுனா? பாஜகவா கூட இருக்கலாம். பாஜகவா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவனுங்களுக்கே தெரியும். ஏன்னா அவனுங்க பாஜகவை எதிர்த்த லட்சணமெல்லாம் அவ்வளோதான். பாஜக இந்த மாதிரிலாம் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்றது அவனுங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்போ கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றதெல்லாம் எப்படிப்பட்ட வடிகட்டுன உருட்டுன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இது யார் பண்றா, எதுக்கு நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஸ்பாட்லேயே நின்றுக்கிட்டு இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம கெஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் உண்மையாயிர முடியுமா? அப்போ ஆதவர்ஜுனா பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டு திமுக மேல பழிய தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா முடிவு பண்ணி தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனா அந்த மேடையிலே சொல்றான், இப்போ இந்த மாதிரி பாட்டில் தூக்கி எரிஞ்சவங்களை காவல்துறையினர் பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி 2 பேரும் குடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல பாட்டில் தூக்கி மாறி மாறி வீசியிருக்காங்க, அது வந்து கூட்டத்தில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா அந்த மேடையிலே சொல்கிறான். இந்த கைது பண்ணி கூட்டிகிட்டு போன இந்த 2 தாவேக்கா தவிட்டு தற்கொலை பொறுக்கி பசங்களையும் பார்த்தீங்கன்னா விசாரிச்ச இடத்துல அவனுங்களும் அதே தான் சொல்கிறானுங்க. அதை காவல்துறை அப்படியே தான் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஏற்கனவே ஆதவர்ஜுனா இதை பிளான் பண்ணி அவனுங்க கிட்ட சொல்லி இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கான். இவன் அதை மேடையில முன்கூட்டியே அவனும் சொல்றான், காவல்துறை இப்படிதான் சொல்ல போறாங்க. அப்ப இதோட அர்த்தம் என்ன? இவனுங்க தான் ஆல் ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருக்கானுங்க. நீங்க எல்லாரும் ஜீவா நடிச்ச அந்த கோ படம் பார்த்துருப்பீங்க. கோ படத்தில் அந்த அஜ்மலுடைய கேரக்டர் தான் இப்போ ஆதவர்ஜுனா பண்ணிக்கிட்டு இருக்கான். தானே வந்து கூட்டத்துக்குள்ள பாம்பை வச்சு வெடிக்க வச்சுக்கிட்டு பழிய தூக்கி போடுறது அந்த மாதிரி தான். இவனுங்களே பாட்டில் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு திமுக மேல தூக்கி பழி போட்டாச்சு. பாஜக RSS என்ன பண்ணுமோ அதே தான் இன்னைக்கு தாவேக்காரங்களும் பண்றானுங்க. பாஜக RSS என்ன பண்ணும், அவங்களே குண்டெல்லாம் தயார் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு அவங்க கார் மேல தூக்கி போடுறது, வெடிக்க வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஐயோ தீவிரவாதிகளின் சதி, இஸ்லாமியர்களின் சதி, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொய்யா வந்து ஒரு இதை வந்து கட்டமைப்பாங்க. அதை வச்சு ஏதாவது கலவரத்தை தூண்டலாமான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு தாவேக்காவும் பண்ணுது. அது எப்படி மற்ற கட்சிகள்லாம் அமைதியாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவங்கவுங்க அரசியலை பேசுகிறாங்க, எல்லாம் பண்ண தான் செய்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி செலக்டிவாக இதெல்லாம் நடக்கும்? உங்களை மட்டும் ஒடுக்க நினைக்கிற அளவு நீங்கள் அப்படி என்ன பெரிய புடுங்கிகள்னு நான் கேட்குறேன். அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஏதாவது பண்ணி சுடுகாடாக மாற்றணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க கையில் அதிகாரம் எதுவும் இல்லாதப்போவே இப்படி இருக்கானுங்கன்னா ஒரு சின்ன அதிகாரமோ ஒரு சின்ன பொறுப்போ கிடச்சிருச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அடாவடித்தனங்கள்லாம் பண்ணுவானுங்கன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. மக்கள் யாராவது நீங்கள் வாக்களிக்கணும் இவனுங்களுக்கு முடிவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்களே உங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இவனுங்க என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கன்றதை கண் கூட நம்ம பார்க்குறோம். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவனுங்களுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். கொஞ்சம் வயசு முதிர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருசாக ஆதரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க. ஆனால் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ரத்த சூட்டில் இருப்பானுங்க. அப்படியே வந்து இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். எதை பார்த்தும் பயம் இருக்காது. அப்படியே ரத்த துடிப்பில் என்ன வேணா பண்ண ரெடியாக இருப்பாங்க. அந்த இளைஞர்களை பலி கொடுத்து அவங்க பணத்துக்கு மேலே ஏறி நின்று இவனுங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானுங்க. பிண அரசியல் பண்ணுறதுக்கு துளியும் தயங்காமல் கேவலமான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க தாவேக்கா.
ஆரம்பத்துல இருந்தே இவனுங்க வன்மத்தை மட்டும்தான் கக்குறானுங்க. வன்மத்தை கக்குறதே தான் அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உருப்படியா ஒரே ஒரு நாளாவது உருப்படியா ஒரு அரசியலை இவனுங்க பேசியிருக்கானுங்க, தமிழ்நாட்டு மண்ணிற்கான அரசியலை பேசியிருக்கானுங்கன்னு என்னைக்காவது சொல்ல முடியுமா? பாஜகவை ஒரு தடவையாவது உருப்படியா எதிர்த்திருக்கானுங்களா? பாஜகவுடைய கொள்கைகளை என்னைக்காவது எதிர்த்திருக்கானுங்களா? என்னைக்காவது RSS உடைய கொள்கைகளை என்னைக்காவது எதிர்த்து பேசியிருக்கானுங்களா? சும்மா நாங்கள் RSS எதிர்க்கிறோம், மறைமுக உறவு கூட்டணி, மறைமுக பேக்டோர் டீலிங், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தான் ஓடிடுவானுங்க. அதுக்கு மேலே சனாதனத்தை பற்றி விரிவாக பேசுவானுங்களா, பார்ப்பனியத்தை பற்றி பேசுவானுங்களா? ஏதாவதுலாம் உருப்படியாக அவனுங்க ஏதாவது கொள்கை பேசியிருக்காங்களா? ஒரு மண்ணு கிடையாது. LPG கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டிலையும் திமுக தான், என்ன நடந்தாலும் திமுக தான், திமுக தான், திமுக தான், திமுக திமுக கடந்து வன்மத்தை மட்டுமே கக்கிறதே அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கிட்ட இருக்கிறது ரெண்டு ஸ்கிரிப்ட் தான். ஒன்று என்னன்னா, எங்களுக்கு யாரும் அனுமதி கொடுக்கல, கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஏதாவது வாக்கு தேர்த்தலாமா அப்படின்னு பார்க்குறானுங்க. நாங்கள் போகிற இடத்துல குழியை தோண்டி வச்சுட்டாங்க, தலைவர் வரப்போ காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு கிடந்து அதை வச்சு ஒப்பாரி வச்சு அதில் ஏதாவது வாக்கு தேர்த்தலாமா அப்படின்னு பார்க்குறானுங்க. இல்லையா, அனுமதி கொடுத்து இவனுங்க கூட்டம் போடுற இடத்துல அங்கே ஏதாவது அசம்பாவிதத்தை உண்டாக்கிட்டு அந்த பழியையும் திமுக மேலே தூக்கி போடுறானுங்க. இவனுங்களுடைய ஸ்கிரிப்டே இவ்வளோதான். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் தெரியும் யார் ரவுடி யார் என்னன்னு. எங்கள் தலைவர் ரோட்டில் ஏறாங்கன்னா சம்பவம் வேற மாதிரி இருக்கும், யாருமே பார்க்காத சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அதான் பண்ணுறானுங்க பாருங்க. எவனுமே பண்ணாத சம்பவங்களெல்லாம் இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது எல்லாரும் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா, எங்கே இவனுங்களை காணும், ஆட்களே காணும், இப்படிலாம் வாய்ஸோட ஆள் விட்டுக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்ட்டு எல்லாரும் கிண்டல் அடித்ததெல்லாம் தாங்க முடியாமல் ஏதாவது சம்பவம் பண்ணணும்டா. சும்மா இறங்கி போய் பேசினாலும் அது வேலைக்கு ஆகுது. ஏதாவது ஒன்று அப்படியே ஹைப் ஏறுற மாதிரி ஏதாவது செய்யணும். அப்போ தான் அதை வச்சு நம்ம அனுதாபத்தை தேடி அதை வச்சு வாக்கு தேர்த்திடலாம். விஜய் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான், அவன் வந்தாலும் அதிலெல்லாம் அரசியல்லாம் பேச மாட்டான், அதை வச்செல்லாம் மக்கள்கிட்ட வாக்கெல்லாம் கேட்கறதுலாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த மாதிரி குறுக்கு வழிகளில் ஏதாவது பண்ணி தான் நம்ம வந்து ஏதாவது அடைஞ்சா உண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு இந்த நொடி வரைக்கும் திமுக தீய சக்தி, திமுக அப்படி பண்ணிச்சு, திமுக இப்படி பண்ணிச்சுன்னு தான் இவனுங்க கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. அவ்வளோ கட்டமைச்சும் கூட இவ்வளோ நாளாக இவனுங்களை ஒன்றுமே செய்யலை யாருமே. இவனுங்களுக்கு எந்த குடைச்சலும் கொடுக்கல. கரூர் சம்பவத்தில் கூட வழக்கு பதிவு பண்ணி FIR போடலை. இவனுங்களுக்கு எந்த வித குடைச்சலுமே கொடுத்தது கிடையாது திமுக. ஆனால் இப்போ வந்து பாட்டில் தூக்கி எறிஞ்சோமா, இப்படிலாம் பண்ணுறோமா, இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா? முதுகில் அம்பு விட்டு கொள்றதெல்லாம் ராமனுக்கும் அவனுடைய அரசியல் பக்தர்களுக்கும் தான் பழக்கப்பட்ட ஒரு விஷயம், திமுக காரங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். முட்டாள்கள் தினம் அதுவுமா, ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அதுவுமா, தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் முட்டாள்களாக நினைத்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஏமாத்தலன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க போல. பொதுமக்களையும் தாவேக்கா தவுட்டு தற்கொலைகளையும் ஒரே மாதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எதை சொன்னாலும் தாவேக்கா தற்கொலைகள் நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரியே பொதுமக்களும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல. அதனாலதான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆதவர்ஜுனா மேடையில ஏறி கத்தி கத்தி பேசின உடனே என்னமோ பெரிய புடிங்கி அமாவாசைன்னு நினைப்பு ஆதவர்ஜுனாவுக்கு. நீ கத்தி பேசின உடனே நீ பேசுறதெல்லாம் சரியாடா? கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் கடுமையாக மோதிக்கொண்ட நேரங்களில் நடைபெற்ற தேர்தலில் கூட அதில் கூட பிரச்சார கூட்டங்களில் திமுக அதிமுக காரங்க எங்கேயுமே மோதிக்கிட்டது கிடையாது. சுமூகமாக தான் முடிஞ்சிருக்கு. என்ன ஆக போதோ ஏதாக போதோ, இப்படி திட்டுறாங்க இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டுலாம் இருந்த தேர்தலில் கூட அவ்வளோ சுமூகமாக முடிஞ்சிருக்கு. ஒரு பிரச்சனையும் நடந்தது கிடையாது. இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு நேற்றுக்கு கட்சி ஆரம்பித்து வந்தவனுங்க இவனுங்க மேலே திமுக பாட்டில் வீசு தான். அதே மேடையிலே அதை ஒரு தான் CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு காட்டுறான். அடுத்தவன் வீட்டு CCTV ஃபுட்டேஜை 30 நிமிஷத்தில் எடுக்க முடிஞ்ச ஆதவர்ஜுனாவால் 41 பேர் துள்ள துடிக்க இறந்த கரூர் இன்சிடென்ட்ல விஜயுடைய பஸ்ல மாட்டியிருந்த CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் ஏன் தர முடியல? அடுத்தது ஆதவர்ஜுனா அதே மேடையிலேயே தேம்பி அழுகுறான். தன்னுடைய சொந்த அம்மாவுடைய மரணத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிற விதமா ஆதவர்ஜுனா பேசிக்கிட்டு இருந்தான். அந்த காணொலியும் பாருங்க. ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது நான் எங்க அம்மாவுடைய கடைசி மரண வாக்குமூலத்தை நினைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தோல்வி பயம் ஆதவர்ஜுனாவை துரத்துது. எப்படியாவது எதையாவது பண்ணி அழுதுனாலும் சரி, யாரை கொன்னுனாலும் சரி, மக்கள் முன்னாடி என்னத்தையே பண்ணியாவது இந்த அனுதாப வாக்குகளை பெறணும் அப்படின்ற வெறி பிடிச்ச மிருகம் மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கான். தன்னுடைய சொந்த தாயுடைய இறப்பையே வந்து மாத்தி சொல்லி திருச்சி சொல்லி அவன் வந்து வாக்கு கேட்கறதுக்கு ட்ரை பண்றான். இந்த அணில் குஞ்சுகள்லாம் கரூர்ல அத்தனை குழந்தைங்க துள்ள துடிக்க இறந்தப்போ அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த இடத்துல ஸ்பாட்ல போய் பார்த்தா அவரால் தாங்க முடியாம வேதனையில அவர் அழுதார். அதை வந்து கொச்சப்படுத்தினானுங்க, அந்த கண்ணீரை நடிப்புன்னானுங்க. ஆனா இந்த ஆதவர்ஜுனா உண்மையாலுமே நடிக்கிறான். இது பின்ன என்ன இது? மேடையில் வந்து நின்று அழுகுறான். இந்த மாதிரி மேடையில் வந்து நின்று அழுகுறவனுங்களெல்லாம் நம்பவே கூடாது. அரசியல் மேடையில் ஒருத்தன் எந்த காரணமும் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அழுகுறான் அப்படின்னு சொன்னா
அவனை நம்பவே கூடாது. அதுலேயும் பொய் சொல்லி அழுகுறான்னா அவனை நம்பிடவே கூடாது. இன்னைக்கு அரசியலுக்காக இப்படி நடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறானே, இந்த கண்ணீரை வந்து இந்த அணில் குஞ்சுகள்லாம் கிண்டல் அடிப்பானுங்களா? கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சு பத்திரிகையாளர்கள்லாம் ஆதவர்ஜுனா வீட்டுக்கு போய் அவர் அப்ரோச் பண்ணுறப்போ ஆதவர்ஜுனா வீட்டு கேட்டில் வந்து நின்றுக்கிட்டு, நான் கொஞ்சம் சோகமாக இருக்கேங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, சோகமாக இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு பேஸ்கெட் பால் விளையாட போயிட்டான். இன்னைக்கு இவங்க அம்மா இறந்துட்டாங்களாம், அதுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கான். ஏன் அம்மா இறந்துட்டாங்க ப்ளீஸ் கொஞ்சம் ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சாதியினால இவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறான். ஆனால் இவங்க அம்மா அப்பா எல்லாரும் ஒரே சாதி தானே. இதில் என்ன சாதி ஒடுக்குமுறை, சாதி பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு? உங்கள் அம்மா சாதியினால செத்து போகிற அளவுக்கு அப்படி என்ன தாண்டா ஆச்சு? அதை சொல்கிறா, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே புரியும். எந்த ஊர், என்ன ஆச்சு, எந்த சாதி உங்களை ஒடுக்கிச்சு, எந்த மாவட்டம், என்ன இதுன்னு ஏதாவது சொல்லு, அப்போ தானே எங்களுக்கும் தெரியும் என்னான்ட்டு. இந்த ஆதவர்ஜுனாவுடைய பெரியம்மா திலகவதி அப்படின்றவங்களே வந்து ஒரு பேட்டியிலலாம் சொல்லியிருக்காங்க, ஆதவர்ஜுனுடைய அம்மா இறந்ததுக்கு காரணம் ஆதவர்ஜுனுடைய அப்பாவும் அவங்களுடைய மாமியாரும் படுத்தின கொடுமை தாங்க முடியாம தான் இறந்துருக்காங்க. ஆனால் அரசியலுக்காக இப்படி கேவலமாக அவங்க அம்மாவுடைய சாவையே இப்படி திருச்சி மாற்றி பேசி வாக்கு கேட்டுட்டு இருக்கான். அனுதாப வாக்குகளுக்காக அளந்து போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுலேயும் அவங்க அம்மாவுக்கு நடந்தது பக்கா அரேஞ்ச்டு மேரேஜ், லவ் மேரேஜ் கூட கிடையாது, வேற சாதியும் கிடையாது. அப்படி சாதி பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க அப்பனும் இவங்க பாட்டியும் தான் காரணம் இவனுடைய அம்மா சாகிறதுக்கு. அதை வந்து இப்போ எப்படி மாற்றி எப்படி பேசுறான்னு பாருங்க. பெத்த அம்மா சாவில் அரசியல் ஆதாயம் தேடுறது மிகப்பெரிய கேவலம். அதை விட பெரிய கேவலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெத்த அம்மாவுடைய சாவை தப்பா வேற விதமாக சொல்லி தன்னுடைய அரசியல் ஆபத்திற்காக அந்த சாவை வந்து வேற விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது அதை விட பெரிய கேவலம். நீ எவ்வளோ அனுதாபம் தேடி முயற்சி பண்ணாலும் அணில் குஞ்சுகளை தாண்டி ஒரு வாக்கு கூட உன்னால் பெற முடியாது. அணில் குஞ்சுகளுடைய வாக்குகள் மட்டும்தான் உனக்கு. அதை தாண்டி ஒத்த வாக்கு கூட பொதுமக்கள் யாரும் உனக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இப்படி ஆதவர்ஜுனா இப்படி அப்பட்டமாக நாடகமாடி மக்களை ஏமாற்ற முயற்சி செய்து இவனுங்க கூட்டத்துக்குள்ள ஆள் செட் பண்ணி பாட்டில் எரிஞ்சுக்கிட்டு மக்களை வந்து காயப்படுத்திக்கிட்டு அதை வந்து திமுக மேலே பழிய போடுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.